ஸ்கூலில் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை பார்த்து உண்டியல் விட பார்த்துட்ருப்பான். அந்த பொண்ணு கரெக்டாக திரும்பி பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த உண்டியல் அவனையே நோக்கி பார்த்து அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியாமல் அவன் ஃபுல்லாக விட்டு அவன் மேலேயே அடிபட்டுரும். ஆக்சுவலாக இந்த பொண்ணோட அம்மா யாருன்னா அவங்க வந்து இந்த பேயெல்லாம் ஓட்டுற வேலையை பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் உண்மையாலுமே அவங்க வந்து ஆக்சுவலாக ஃப்ராடு. இவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய மக்கள் வந்து நம்பிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன ட்ரிக் பண்ணுறாங்க எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதை வந்து யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு டைம் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணும் அவங்க அப்பாவும் அவங்களோட இறந்து போன அவங்க அம்மாட்ட பேசுறதுக்காக வந்திருப்பாங்க. ஆனால் இந்த பொண்ணு வந்து நம்ப மாட்டா. இவங்க ஏதோ பொய் சொல்லிட்டுருக்காங்கம்மா அப்படிம்பாங்க. அப்போ வந்து என்னாகுன்னா, இந்த லேடி வந்து ஒரு விளக்கெட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து பற்ற வைப்பாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு, அப்பா அவங்களுக்கு அமௌண்ட் தராதீங்க அப்படின்னு சொன்னபோது அந்த டேபிள் அப்படியே ஆடும். இவங்க யாருக்குமே வந்து நம்ப முடியாத விஷயத்தெலாம் இந்த லேடி வந்து பண்ணிகிட்ருப்பா. இப்போ என்ன சொல்லுவான்னா, உங்களுக்கு நீங்கள் இந்த இருக்கீங்கன்னா அந்த விளக்கு வந்து அணைங்க அப்படின்னு சொல்லுவாள். அதே மாதிரி அந்த பொண்ணோட அம்மா வந்து விளக்கு அணைச்சிருவாங்க. இதை பார்த்து இந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை வந்துட்டுருக்கும். இவ கரெக்டாக டேபிள் என்ன பண்ணுவா, 3 விளக்கு ஏற்றுவா. இதுக்கு என்ன சொல்லுவான்னா, 3 விளக்கு இருக்குது, நீங்கள் 3 கொஸ்டின் கேட்கலாம். இதுக்கு வந்து அவங்க கரெக்டாக பதில் சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அந்த ஸ்பிரிட் வந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ வந்து அந்த அவர் இருப்பார், அந்த பொண்ணோட அப்பா. அவர் வந்து ஒரு கேள்வி கேட்பார், நீ இப்போ உன்னிமே அந்த வழியோடு இருக்கே அப்படிங்கிறங்காட்டி இல்லை அப்படின்னு சொல்லும். இவர் கொஞ்சம் சந்தோஷமாக வரும். அதுக்கப்புறம் இவ்வளோ நேரமாக அதை நம்பாத பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பிச்சிட்ருப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு என்னாங்கன்னா, அவர் வந்து இன்னொரு கேள்வியில் கேட்க ஆரம்பிச்சிட்ருப்பார். அப்போ வந்து ஒரு உருவம் வந்து அந்த ஸ்க்ரீனுக்கு கன்சே தெரியாமோ கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு வந்து பயம் இருக்கும். அப்போ வந்து என்ன கேட்பாங்க, நான் சொத்து எல்லாமே நம்ம பொண்ணு பேரில் வைக்கிட்டா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து இன்னொரு இதுவும் அணைய ஆரம்பிச்சிடும். இந்த பொண்ணு பார்த்துட்டு ஒரு கோவம் வந்துடும். அப்பா அவங்க வந்து பொய் சொல்கிறாங்க, ஏதோ அவங்க ஸ்கேம் பண்ணி தான் ட்ரிக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாள். அப்போ திடீர்னு அந்த உருவம் வந்து எல்லாத்தையும் ஒட்டுக்கு வந்துடும். என்னென்னமோ நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தா கதவு வெடிக்கும், ஜன்னல் தான் இருக்கும். இதை பார்த்து டக்குன்னு 2 பேர் வெளியே வந்துடுவாங்க. இவ வந்துட்டு எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு, நான் நிம்மதியாக போவேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த லேடிக்கு தெரியும் இவ ஏமாத்திருக்கா, இது எல்லாமே ஃப்ராடுன்னு தெரியும். டக்குன்னு உள்ளே போய் பார்த்தா இந்த லேடிக்கு வந்து 2 பொண்ணு இருப்பாங்க. ஒரு பெரிய பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு. பெரிய பொண்ணு வந்து அவர் வந்து ரொம்ப பயமுறுத்திட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன பொண்ணு வந்து இங்கேருந்து இருக்கும். இந்த சின்ன பொண்ணு தான் ஃபஸ்ட்டு வந்து விளக்க அணைச்சிருக்காங்க. இந்த பெரிய பொண்ணு இந்த சைடு இருந்து அணைச்சிருப்பாங்க. ஸோ 3 பேருமே சேர்ந்து தான் இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்காட்டி அவங்க நிறைய பேர் ஏமாற்றி காசை சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க. இந்த லேடி வந்து உண்மையுமே வந்து இது பர்ஃபெக்டாக கொண்டு போகணுங்கிறக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கடைக்கு போய் ஒரு ஓஜியோ போர்டை வாங்குவாங்க. இதை வாங்கி ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது அந்த இது ப்ராக்டிஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இதெல்லாம் பண்ணும்போது கொஷின் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேள்வி கேட்பாங்க. ஆனால் தெரியாமல் சின்ன பொண்ணுக்கு எப்படியோ அந்த ஸ்பிரிட் வந்து இறங்கி அது பதில் சொல்ல ஆரம்பிச்சிருவா. என்னோட பேர் என்ன கேட்கும்போது அது மார்க்கஸ் அப்படின்னு பதில் சொல்லும். எனக்கு பேசுகிறது கேட்குதா அப்படின்னு கேட்கும்போது கேட்குது அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லும். நான் என்னால் பார்க்க விட முடியும் அப்படிங்கணும். இதுக்கப்புறம் என்னென்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வீட்டில் வந்து பெரிய பொண்ணு இருக்கும். அவள் வந்து பாத்ரூம் ஃபேஸஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவளோட மூஞ்சி வந்து அப்படியே மவுத்தோட ஒட்ட சேரும். இந்த மாதிரி இது என்ன படம் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி படம் பார்க்குறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.